பிரியாணி மற்றும் கருத்தரிக்க முடியாமை இடையே நேரடி காரணம் இருக்கிறது என்று நான் 100% உறுதியாக சொல்ல முடியாது. நாம் அதிகமாக இனிப்புகள், பிரியாணி, ஐஸ்கிரீம் சாப்பிடும் பெண்கள் கருத்தரிக்க முடியாமல் போகிறார்கள் என்று பேசினோம். அதே மாதிரி ஆண்களுக்கும் இது பொருந்தும். அப்படியே நடக்கிறது. சரி, அடிப்படை உடலமைப்பை பற்றி பார்க்க. ஆண்கள்ல ஸ்க்ரோட்டம் உடலுக்கு வெளியே இருக்குது. ஆனா பெண்கள்ல கருப்பை, முட்டையறைகள் உடலுக்குள்ள இருக்கின்றன. அதற்கு காரணம் இருக்கிறது. ஸ்க்ரோட்டம், அதாவது 2 விந்தணு பைகளும் உள்ள இடம் உடல் வெப்பத்தை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்களுக்கு விந்தணு பைகள் உடலுக்கு வெளியே இருக்கும்படி இயற்கை அமைத்திருக்கிறது. ஆனா அதிக எடையுள்ள ஆண்களுக்கு என்ன நடக்கிறது என்றால், பெரிய வயிறு, பெரிய தொடைகள் இருப்பதால் ஸ்க்ரோட்டம் அது உடலுக்குள் இருப்பது போல நினைக்கிறது. அதனால் அது சூடாகி தன் வேலையை சரியாக செய்ய முடியாது. அதனால ஆண்களுக்கு குறைந்த பால் விருப்பம், லைங்கீக செயலிழப்பும் ஏற்படலாம். அவர்கள் தங்கள் உறுதிப்பாட்டை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது. நான் உருவாக்க முயற்சிக்கும் தொடர்பை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதிக பிரியாணி, அதிக ஐஸ்கிரீம், அதிக இனிப்புகள், ஆலிவை லைங்கிக செயலிழப்பு மற்றும் மகப்பேறு குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். ஆனா இதற்கு மேலாக இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை பற்றி நான் என் மற்ற வீடியோக்களில் பேசப் போகிறேன். அதில் அதிகமான இதய கோளாறுகள், புற்றுநோய்கள் மற்றும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இளம் வயதில் கூட அதிக இதய கோளாறுகள் மற்றும் திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன. இதற்கு மேலாக மனநல பிரச்சனைகளும் அதிகமாக உள்ளன என்பது உண்மை. யாராவது 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட என்ன காரணம் இருக்கலாம்? தெளிவாக ஒரு சிறிய பகுதி உணர்ச்சி காரணமாக சாப்பிடுவதும், மன அழுத்தத்தில் சாப்பிடுவதும் காரணமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். தூங்க முடியாததால் உங்களுக்கு பசிக்கிறது என்று தெரிகிறது. இதை ஹிரோனிக் ஹங்கர் என்று சொல்கிறார்கள். அதாவது சுகம் பெறுவதற்காக ஒரு கிக் கிடைக்கச் செய்யும் விதமாக நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதனால இது ஒரு சிக்கலான விஷயம். நான் பிரியாணி சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. இனிப்புகள் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் தயவு செய்து அளவும் நேரமும் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் இரவு 9 மணிக்கு ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டால் அது பரவாயில்லை. நான் அதை சுமார் 7 மணிக்கு சாப்பிடுவதை வைங்கள. ஆனா ஒரு பிளேட் பிரியாணியில 250 முதல் 850 கலோரி வரை இருக்கலாம். அதனால அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். அது சத்தானது என்று எனக்கு தெரியும், ருசியானது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க அளவை கட்டுப்படுத்த வேண்டும். அதேபோல் ஐஸ்கிரீம் என்றால் ஒவ்வொன்றாக ஒரு ஸ்கூப் மெதுவாக சாப்பிடுங்கள், அல்லது ஒரு சிறிய அளவு இனிப்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது பரவாயில்ல. அதை ரசிக்கவும், ஆனா அளவு கவனியுங்க.